உலகத்திலேயே விலை மதிப்பு இல்லாதது என்ன தெரியுமா? நம்பிக்கை, ட்ரஸ்ட். ஸோ அந்த ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் அந்த ட்ரஸ்ட்டை உடைக்கிறது ஆர் அந்த ட்ரஸ்ட்டை இழக்கிறது ரொம்ப சுலபம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகமாக ஒரு சமயத்தில் மாறும்போது எப்படி இருக்கும்? அந்த துரோகத்தினால ஒரு இனமே அலைஞ்சிருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு இனம் தான் இந்த நைட் சிஸ்டர்ஸ். இந்த இருள் சகோதரிகளை, அதாவது அந்த நைட் சிஸ்டர்ஸ். கண்டிப்பா ஸ்டார் வார்ஸ் பார்த்த எல்லாருக்குமே அவங்கள பத்தி தெரியும். ஸ்டார் வார்ஸே பார்த்ததுல அப்படின்னாலும் கேமர்ஸ் நிறைய பேருக்கு ஜெடாய் ஃபாலன் ஆர்டர், சர்வைவர் மாதிரி கேம் விளையாண்டவங்களுக்கு நைட் சிஸ்டரா மெரின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதனால நைட் சிஸ்டர் பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, ஆர் மேபி அவங்கள பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இவங்களோட இனம் அழிஞ்சதுக்கான கதை தெரியுமா? அதே சமயம் அவங்க எப்படிப்பட்ட ஒரு இனமா இருந்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸ்டார் வார்ஸ் ஃபேக்ஷன்ஸ்லேயே வந்துட்டு இவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் இவங்களை பத்தி தனியாக சொல்லணும் அப்படின்னா மேண்டலோரின் மாதிரியே இவங்களையும் நான் தனியாக போடுறேன். ஸோ கேட்க தயாரா இருக்கீங்களா? ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மகளே. நைட் சிஸ்டர்ஸ் இதில் முக்கியமாக சொன்னால் நிறையா செக்டார்ஸ் இருக்காங்க. நார்மலாக இந்த நைட் சிஸ்டர்ஸோட ஒரு தலைவியை வந்துட்டு மதர், அதாவது அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ இதில் இருக்கிற செக்டார்ஸ் என்னென்ன அப்படின்னா ஆர்மி ஆஃப் டெட்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை ஜெடாய் ஃபாலன் ஆர்டர்லேயே பார்த்துருப்பீங்க. இறந்து போன நைட் சிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே உயிரோடு எழுப்பி கொண்டுறது. அதுக்கப்புறம் நைட் பிரதர்ஸ், இவங்களுமே வந்துட்டு ஒன் ஆஃப் த ஆன்டகனிஸ்டாக அந்த ஒரு டெத்தோமியரோட பிளானட்டில் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நேர்டித்தி நைட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது. அப்புறம் கிரேட் மதர்ஸ். கிரேட் மதர்ஸ் நீங்கள் எதில் பார்த்துருப்பீங்க அப்படின்னா, ஒருவேளை அசோகா சீரீஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா பெரிடியாவில் கடைசியாக ஒரு 3 பேர் வருவாங்கல்ல, அவங்க தான் அந்த கிரேட் மதர்ஸ். அதுக்கப்புறம் மதர் டால்சின், அவங்க தான் மெயின் லீடராக இருந்தாங்க, அவங்களோட ஒரு கிளானு. அதுக்கப்புறம் ஸ்பைடர் கிளான். ஸ்பைடர் கிளான் எல்லாம் முழுக்க லெஜண்ட்ஸில் தான் அதிகமாக சொல்லியிருப்பாங்க. கென்னலில் நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஓகே, இவங்க எல்லாருமே வந்து அதிகபட்சத்துக்கு எந்த ஸ்பீசிஸாக இருப்பாங்க அப்படின்னா டெத்தோமிரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறதையும் தாண்டி டெத்தோமிரியன் ஜெப்ராக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஜெப்ராக்ஸ் இனத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் தான் அதிகபட்ச நைட் சிஸ்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ நைட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ஒரு ரொம்பவுமே பழமை வாய்ந்த ஒரு ஆர்டர் தாங்க. ஜெடாய், சித்து மாதிரி ஒருத்தங்க தான். பட் இவங்க மந்திரங்கள், மாந்திரிகம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த டார்க் மேஜிக் கூட இவங்க சில சமயங்களை பயன்படுத்துவாங்க. அதனாலேயே சித்துக்கு கூட இவங்களை பார்த்தா பயமா இருக்கும், ஏன்னா அவங்கள விட இவங்க சக்தி வாய்ந்தவங்க அப்படிங்கிறதுனால. ஆனால் உண்மையை சொன்னா இவங்க எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணது யாரு தெரியுமா? அந்த ஃபோர்ஸ் மூலமா ஒரு ஜெடாய். நம்ப முடியுதா? சாலியா பத்தி அதிகமா எந்த ஒரு குறிப்புகளும் கிடையாதுங்க. ஜஸ்ட் இவங்க ஜெடாய் கவுன்சில் இருந்து ஒரு நாள் வெளியே அனுப்பப்படுறாங்க. எதுக்காக அப்படின்னா டெத்தோமியர் அப்படிங்கிற ஒரு மர்மமான பிளானட் இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள அனுப்பிச்சுடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி அவங்க போனவங்க அந்த இடத்துல இவங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா ஜெடாய் கவுன்சிலோட ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு பெருசா ஆலியாவை பத்தியும் கிடையாது. அவங்க ஏன் வந்துட்டு நிஜமாலுமே அங்க போனாங்க அப்படிங்கிற ரீசன் கிடையாது. ஜஸ்ட் அவங்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக டெத்தோமியருக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க, ஆர் அவங்களே போயிட்டாங்களா அப்படிங்கிறதுமே தெளிவாக குறிப்பிடப்பட கிடையாது. பட் அவங்க அங்க போய் இவங்களை கண்டுபிடிச்ச மாதிரி தான் இனிஷியலா வந்து ஆரிஜின் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுதான் உண்மை அப்படின்னா இந்த நைட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு பர்டிகுலர் புக்கை தான் வந்து வழிபடுவாங்க. அந்த புக்கு தான் புக் ஆஃப் லா அப்படிங்கிறது. ஸோ ஒருவேளை ஆலியா தான் இவங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இவங்க எழுதின புக்காக தான் இருந்திருக்கணும் அந்த புக் ஆஃப் லா அப்படிங்கிற ஒரு புத்தகம். ஆனா அந்த ஒரு புக் ஆஃப் லாவை பத்தி பெருசா குறிப்பிடப்படலைனாலும் அதுல இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அதை படிச்சு அதை பின்பற்றக்கூடிய நைட் சிஸ்டர்ஸ் யாருக்குமே வந்துட்டு ஜெடாய்களை பிடிக்காது அப்படிங்கறத அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா அதை நம்ம பொறுமையா பார்க்கலாம். பட் ஆனா டெத்தோமியன்ஸ் வந்துட்டு அவங்க டெத்தோமியர்ல மட்டுமே இருந்தது கிடையாது. அவங்களோட இன்னொரு பிளானட் இருக்கு, அதுதான் பெரிடியா. ஸோ அந்த பெரிடியா வந்துட்டு வேற ஒரு கேலக்சியில் இருக்கு. அதாவது ஜென்ரலா இருக்கக்கூடிய கேலக்சியில காரசாண்ட் எல்லாமே இருக்கும். பட் ஆனா பெரிடியா இருக்கிற கேலக்சி இந்த காரசாண்ட் எல்லாமே இருக்கிற அந்த கேலக்சியே கிடையாது, அது வேற ஒரு கேலக்சி. அதுதான் வந்து முதலா டெத்தோமிரியன்ஸ்க்கு சூனியக்காரர்களோட ஒரு ராஜ்யமா இருந்த ஒரு தாய் உலகம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த 2 கேலக்சிக்கு ஒரு பிரிட்ஜா அமைக்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க. அது வேற யாரும் கிடையாது, பெர்கில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷியஸ். அது ஸ்பேஸ்ல வாழக்கூடிய திமிங்கல மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். ஆனா அதனால ஹைப்பர் ஸ்பேஸ் டிராவல் பண்ண முடியும். இப்போ நார்மலா எல்லாருமே ஹைப்பர் ஸ்பேஸ் டிராவல் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஹைப்பர் ஸ்பேஸ் டிரைவ் வந்துட்டு அவங்க ஷிப்ல இருந்தா பண்ண முடியும். பட் இயற்கையாவே அந்த மிருகங்கள்னால ஹைப்பர் ஸ்பேஸ்ல டிராவல் பண்ண முடியும், ஏன்னா இவங்களே ஒரு ஹைப்பர் ஸ்பேஸ் டிராவல் பண்ணக்கூடிய விலங்குகள் தான். ஸோ அதனால இந்த விலங்குகளை கட்டுப்படுத்தி பெரிடியாக்கும் டெத்தோமியருக்கும் ஒரு பிரிட்ஜா அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க இவங்க எல்லாருமே. அதனால தான் நீங்க அசோகா சீரிஸ் பார்க்கும்போது அந்த இடத்துல நிறைய பெர்கில்ஸ் இறந்து கிடக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது தான் சில பேர் டெத்தோமியருக்கு வரது மட்டும் இல்லாம அந்த கிரேட் மதர்ஸ் இருக்காங்களே, அந்த 3 நைட் சிஸ்டர்ஸ் நீங்க அசோகால பாத்தீங்களா, அவங்க அந்த பெரிடியாலே இருக்காங்க. அவங்களுக்கும் ஜெடாய்களை பெருசா பிடிக்காது. ஏன் அப்படின்னா ஜெடாய்கள் வந்து பெருசா இவங்களை மரியாதையா நடத்தினதே கிடையாது. இவங்க ஒரு ஸ்பீசிஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னைக்குமே ஜெடாய் கவுன்சில்லையோ செனேட் மெம்பர்ஸ்லையோ இவங்களை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணதே கிடையாது. அவங்க அந்த அளவுக்கு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லா ஸ்பீஷிஸுமே இருப்பாங்க எல்லா கேலக்சிலுமே. ஆங்காங்கே இருக்கிற செக்டார்ஸ் இருக்கிற ஒவ்வொரு செக்டார்ல இருக்கக்கூடிய சப்செக்டார்ல இருக்கிறவங்க கூட செனேட்ல வந்து அவங்க வச்சிருப்பாங்க. பட் ஆனா நைட் சிஸ்டர்ஸை வச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்களை பெருசா மதிச்சிருக்கவே மாட்டாங்க, ஜெடாய்கள் ஆகட்டும் கேலக்சி ஆகட்டும். அதனாலேயே இவங்க ஒரு ஒடுக்கப்பட்டவர்களா இருந்தாங்க. ஏன்னா இவங்களோட ஆற்றல் பயன்படுத்துற விதம் வந்துட்டு தனித்துவமா இருக்கிறனாலே வந்து ஜெடாய்களுக்கும் சித்துக்குமே இவங்க வந்துட்டு செட் ஆக மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு
சொல்லிட்டு இவங்களை ஒதுக்கி தான் வச்சிருந்தாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நீங்க ஸ்டார் வார்ஸ் லெஜெண்ட்ஸ் பக்கம் வந்தீங்க அப்படின்னா அதை பொறுத்த வரைக்கும் நைட் சிஸ்டரான ஜெல்டின் அப்படிங்கிற ஒருத்தங்களும் அவங்களுக்கும் டார்த் கேல்டோத் அப்படிங்கிற ஒரு சித்துக்கு வந்துட்டு ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்கிற மாதிரி வந்துட்டு பர்டிகுலர் சீக்வன்ஸ் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா டெத்தமீர்ல இருந்து டார்த் கேல்டோத் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஒரு பரியல் பாட் இருக்கு இல்லையா, அதாவது புதைக்கக்கூடிய ஒரு பாட், ஸோ அதை வந்துட்டு திருடிட்டு போயிருப்பாரு. அதனால ஜெல்டின் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவரை பிடிச்சி மேனிபுலேட் பண்ணி அவன் எடுத்துட்டு போனக்கா பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவன் மரணத்துக்கு அவனையே ஒரு காரணமாக்கி இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு மேனிபுலேட் பண்ணி ஒரு சித்தையே கொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க டேலண்ட் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வருது. இது ஒரு சீக்வன்ஸ் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் ஜெடாய்களுக்குள்ளேயுமே அவங்களுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. 232 BBY காலகட்டங்களில் ஜெடாய் பேடவனான ஒருத்தர் இருக்கான், இம்ரி கேண்ட்ரோஸ் அப்படிங்கிற ஒருத்தன். ஸோ அவன் மூலியமா நைட் சிஸ்டர்ஸ்க்கு அந்த லைட் சேவர் விப் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு குறிப்பு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஒரு ஜெடாய் பேடவன் இருக்க இல்லையா, அவன் வந்து நைட் சிஸ்டர்ஸ் எப்படி பார்த்தான் அப்படின்னா அவங்களுமே உண்மையாலுமே நம்மள மாதிரி தான். பட் ஆனால் அவங்களுக்கான ரூல்ஸ் இருக்கு இல்லையா கொஞ்சம் வித்தியாசமானது. அதே சமயம் அவங்க ரொம்பவே கிரியேட்டிவ் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கருத ஆரம்பிச்சான். ஆனால் எந்த வகையில் அவன் கிரியேட்டிவ் அப்படின்னா ஒருத்தங்களை ஒரு விஷயத்தை அழிக்கிறதுல அவங்க ரொம்பவே கிரியேட்டிவ் அப்படிங்கிறத மட்டும் அவன் உணர்ந்திருப்பான். இதெல்லாமே இருந்தாலுமே இந்த ஒரு காலகட்டம் தான் லெஜெண்ட்ஸ் ஆகட்டும் கெனன் ஆகட்டும் அந்த 232 BBY காலகட்டங்கள்ல இருந்து அதுக்கப்புறம் வர காலகட்டங்கள் எல்லாமே சில நாட்கள் ஒரு பொன்னான காலம் அப்படின்னே சொல்லலாம் நைட் சிஸ்டர்ஸ்க்கு. ஏன்னா அவங்க யாருமே அவங்களை கண்டுக்கல அப்படின்னாலும் அவங்களுக்கான உலகத்தில் அவங்க ரொம்பவுமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கான அந்த ஒரு எல்லா விஷயங்களுமே அவங்களே கத்துக்க ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் மதர் டால்சின் உருவாகுறாங்க. ஸோ அந்த மதர் டால்சின் அதாவது தலைவியா டால்சின் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான கிளான் அவங்க உருவாக்கி நிறைய பேரை அதாவது அவங்களோட பிள்ளைகளை அவங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க. ஏன்னா இத்தனை கிளான்ஸ் பிரிஞ்சிருந்தாலுமே அவங்க எல்லாத்தையுமே ஒரே கிளானா அவங்க மதர் டால்சின் ஒரே ஒரு அம்மாவுக்கு கீழே எல்லா குழந்தைங்களும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போது தான் சந்தோஷமா இருந்த காலமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குறான் அப்படின்னா சீக்கிரமே ஒரு அழிவு வர போதுன்னு தான் அர்த்தம். அப்படிதான் ஒருத்தர் வராரு, வேற யாரும் இல்ல, டார்த் சிடியஸ். அவர் இவங்களை பத்தி தெரியுது மட்டும் இல்லாம ஒரு உரையில ஒரு கத்தி தாண்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. அதாவது ஒரு கேலக்சியில சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னா ஒருத்தர் தான் இருக்கணும், இவங்க நம்மளை விட சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்க, அதனால இவங்க இப்படி இருக்கக்கூடாதே அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் நீ எனக்கு உதவி பண்ண அப்படின்னா நீ என்னோட வலது கையா இருப்ப, ஸோ உங்களுக்குமே சம மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்லி அவங்க மூலியமா இந்த மாதிரி ஒரு கை கோத்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட இருக்கிற எல்லா டாக்ஸுமே வந்துட்டு கத்துக்கிறாரு நம்ம டார்த் சிடியஸ். பட் ஆனா நம்ம டால்சினுக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா ரூல் ஆஃப் 2 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எப்பவுமே மாஸ்டர் கிட்ட இருந்து அதிகமாக கத்துக்கிட்டு மாஸ்டரையே போட்டு தள்ளுறதான ரூல் ஆஃப் 2. ஆனா அதை பத்தி டால்சினுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் ஆனா சிடியஸ் அதை எப்பவுமே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. ஸோ நைட் சிஸ்டர்ஸோட மேஜிக்கையும் டார்த் சிடியும் கலந்து உண்மையாலுமே அந்த ரகசியமான அந்த மிகப்பெரிய ஞானத்தை டார்த் சிடியஸ் அதிகமாக பெறாரு. ஆனா இதை கத்துக்கும் போது தான் முதல் துரோகமா அவர் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா டால்சினோட மகனான டார்த் மாலை தூக்கிட்டு போயிடுறாரு. தூக்கிட்டு போறது மட்டும் இல்லாம சின்ன வயசுலேயே கடத்தி கொண்டு போய் வச்சு ஒரு டார்க் சைட் யூஸரா இருந்து ஒரு அப்ரண்டிஸா வச்சு வளர்த்துறாரு. ஏன்னா இவரு பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக முதல் பக்கடக்காயா நம்ம டார்த் மாலை தான் அவர் எடுத்துட்டு போறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் க்ளோன் வார் சமயங்களில் டால்சின் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட நைட் சிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மர்சனரிஸா வந்து கேலக்சியில பணக்கார சிட்டிசன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க கிட்ட இவங்களுக்கு எப்படியும் வாழ்வாதாரத்துக்கு காசும் தேவைப்படும் கிரெடிட்ஸும் தேவைப்படும் இல்லையா, டத்தமியரில் வச்சுக்கிட்டு மந்திரத்தை வச்சு மட்டுமே இது பண்ண முடியாது. சம்டைம்ஸ் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட வளர்ச்சிக்காக வெளியில போய் தான் ஆகணும். அதனால மர்சனரிஸா வந்து இவங்க அனுப்பிச்சுடுறாங்க. இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்க 50 BBY காலகட்டங்கள் வருது. அந்த ஒரு சமயத்தில் வேற வழி இல்லாம ஒரு பாயிண்ட்ல ஒரு கிரிமினலான ஹல்ஸ்டெட் அப்படிங்கிற ஒருத்தனுக்கு இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது, அதாவது நைட் சிஸ்டர்ஸோட கிளானுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடெக்ஷனோட இன்சூரன்ஸா என்ன பண்றாங்கன்னா அசாஜ் வென்ட்ரஸ் இருக்காங்கல்ல அவங்க குழந்தையா இருக்கும் போதே அவங்கள இவங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக அதாவது நைட் சிஸ்டர்ஸோட எல்லாத்தோட ப்ரொடெக்ஷனுக்காக அனுப்பிச்சுடுறாங்க சின்ன குழந்தையா இருக்கும் போதே ஓரளவுக்கு யங் ஏஜ்லயே. ஸோ கண்டிப்பா இதெல்லாமே வந்துட்டு அந்த டேல்ஸ் ஆஃப் த அண்டர் வேர்ல்ட நம்ம பார்ப்போம்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா புதுசாக வரப்போற அந்த டேல்ஸ் ஆஃப் த அண்டர் வேர்ல்ட்ல கேட்பேன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம அசாஜ் வென்ட்ரஸோட பேக் ஸ்டோரி தான் 3 ஷார்ட்ஸா வந்துட்டு பிரிச்சு போட போறாங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அது நம்ம சேனல்ல. சரி ஓகே, இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் டத்தோமியர்லயே மற்ற கிளான்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, நிறைய கிளான்ஸ் இருக்கும் ஆக்சுவலி, கண்டிப்பா சப் கிளான்ஸ் எல்லாமே இருப்பாங்கல்ல, சிங்கிங் மவுண்டன், ப்ளூ கோரல் டைவர்ஸ் இப்படிங்கிற மாதிரி கிளான்ஸ் எல்லாமே இருப்பாங்க. இவங்க எல்லாருமே டத்தோமியர்ல ஆக்டிவா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் க்ளோன் வார்ஸ்க்கு கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி ஃபால்டா அப்படிங்கிற ஒருத்தங்க கிட்ட இந்த மாதிரி உன்னோட மகளை வந்துட்டு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டால்சின் கேட்பாங்க. ஸோ என்ன அப்படிங்கிற ஒரு பொண்ணை. பட் ஆனால் ஃபால்டா வந்துட்டு அது முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா இதை சண்டைகளை பார்த்துட்டு இருக்கிற அதாவது இந்த மாதிரி இவங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு குழந்தைய வந்துட்டு சின்ன வயசுலேயே வந்துட்டு வேற யாருக்கோ ஒரு அடிமையாக கொடுத்து விடுறதெல்லாம் நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னாக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் அசாஜ் வென்ட்ரஸோட பேக் ஸ்டோரி இன்னுமே கம்ப்ளீட்டாக பார்த்தா தான் நிஜமாலுமே எதுக்காக அனுப்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். நம்ம அசாஜ் வென்ட்ரஸை பற்றி பார்க்கும்போது அதை பார்க்கலாம். பட் இருந்தாலும் என்னாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மதர் டால்சின் மேலே அவங்க டீச்சிங் மேலெலாம் வந்துட்டு கொஞ்சம் வெறுப்பு வருது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாமே அந்த ஒரு டைம் பீரியடில் நைட் சிஸ்டர்ஸ்குள்ளே நடந்துட்டு இருக்கிற ஈவெண்ட்ஸ். பட் ஆனால் இவங்களோட டவுன்ஃபால் எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா நம்ம அசாஜ் வென்ட்ரஸ் கவுண்ட் 2 துரோகத்தை
செல்வாக்கு அனுபவிச்சுக்கிட்டு திரும்ப அவங்க மக்களை பார்க்கறக்காக வரும்போது எப்படியாவது தன்னோட முன்னாள் மாஸ்டரை வந்துட்டு பழி தீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனா அவங்களோட முதல் அட்டம்ப்ட்ல அவங்க தோத்துருவாங்க. அதனால ரெண்டாவது அட்டம்ப்ட் அவங்க பயன்படுத்தினது தான் சவாஜ் ஓப்ரஸ் இருக்கான் இல்லையா, மாலோட தம்பி. ஸோ அவனை பயன்படுத்தி ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா வச்சு நம்ம கவுண்ட் டூக்குவை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. ஸோ அவனோட சைஸையும் அவனோட வெறியையும் அவனோட சக்தியும் அதிகரிப்பாங்க அவனோட மேஜிக்கை பயன்படுத்தி. ஆனா ஒரு பக்கம் இவங்க இதை பண்ண, ஆனா இன்னொரு பக்கம் நம்ம சிடிஎஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜெனரல் கிரீவஸை மொத்தமா டெத்தோமீருக்கு அனுப்பிடுறது மட்டும் கிடையாது, அங்க இருக்கவங்க எல்லாத்தையுமே கொன்று அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம சிடிஎஸ் வரது மட்டும் இல்லாம கிரீவஸ் அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. ஏன்னா அவரோட புது எம்பையருக்கு கண்டிப்பா நைட் சிஸ்டர்ஸ் ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா இருப்பாங்க. அவங்க இருக்கிறது எப்படி பார்த்தாலுமே நம்ம ராஜ்யத்துக்கு அச்சுறுத்தல் தான் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியும். அதனால கிரீவஸ் அவங்களோட கோட்டையை மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லா நைட் சிஸ்டர்ஸையுமே ரணகுடரமா கொலை பண்ணிடுறாரு. மொத்த சிவிலைசேஷனுமே அழிச்சிருவாரு. ஆனா அதுல தப்பி பொழைச்சவங்க கொஞ்சம் பேர் தான். அதுல இருக்கிறவங்க தான் நம்ம வென்ட்ரஸ், டால்சின், மெரின், ஜெடாய் ஃபாலன் ஆர்டர்ல பாத்தீங்களா அவங்க, அப்புறம் என்ன அப்படிங்கிற அந்த சின்ன பொண்ணு, அண்ட் ஜெர்சரா, ஷெலிஸோட மகள் டெத்ஸ்டிக், அதுக்கப்புறம் மோர்கன் எலிசபெத். ஸோ மோர்கன் எலிசபெத்தோட ஸ்டோரியும் நம்ம டேல்ஸ் ஆஃப் த எம்பையர்ல லைட்டா பார்த்திருப்போம். அண்ட் அதே சமயம் அவங்க தான் அசோகால ஃபர்ஸ்ட் இனிஷியலா அசோகாக்கு எகென்ஸ்டா இருப்பாங்க மேண்டலோரியன் சீரீஸ்ல. பட் அதுக்கப்புறம் அசோகா சீரீஸ்லயுமே அவங்க வந்துட்டு ஒன் ஆஃப் த ஆன்டகனிஸ்டா இருப்பாங்க. ஸோ இந்த குறைஞ்ச அளவுல தான் அந்த ஒரு கிளான்ல இருக்கிறவங்களே மிஞ்சி இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது வென்ட்ரஸ் வந்துட்டு ஒரு பக்கம் வேற வழி இல்லாம பவுண்டி ஹண்டரா போயிருவாங்க. ஆனா மதர் டால்சின் இன்னுமே மிஞ்சி இருக்கிற நைட் சிஸ்டர்ஸோட அந்த ஒரு கோட்டை இருக்கு இல்லையா, அதுலயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. என்னதான் அது இடிஞ்சு போயிருந்தாலுமே அங்கேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சமயத்துல சிடிஎஸ் பண்ண தப்புக்கு பழி வாங்கணும் அப்படிங்கறக்காக உடஞ்சு போன தன்னோட மகன் டார்த் மால திரும்ப உயிர் தள்ள வைக்கிறது மட்டும் இல்லாம ஆல்ரெடி உயிர் தெளிந்து தான் இருப்பாரு. பட் அவனை இன்னுமே பவர்ஃபுல்லா ஆக்குறது மட்டும் இல்லாம அவனும் அதே சமயம் இன்னொருத்தன் இவங்க பிளான்ல இன்க்ளூட் பண்ணாங்க. வேற யாரும் கிடையாது, பேடோட்டன் அப்படிங்கிற ஒரு ஸ்பீசிஸ் சேர்ந்த ஒரு பர்டிகுலர் ராணி ஒருத்தங்க இருப்பாங்க, ஜூலியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களையுமே ஜடாய்ஸத்தை விட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பீசிஸா மாத்தணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனா நம்ம ஜார்ஜார் பிங்ஸும் அதே சமயம் மேஸ்விண்டும் அந்த ஒரு பிளானை சொதப்பி விட்டுருவாங்க. பட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மாலு டால்சினும் சேர்ந்து டார்க் சீரியஸை அதே சமயம் கவுண்ட் டூக்குமே கொல்லலாம் சொல்லி பார்க்க, ஆனா இந்த ஒரு சண்டையப்போ டால்சின் வந்துட்டு கொல்லப்படுவாங்க. டால்சின் கொல்லப்படும் போது அந்த இனமே கிட்டத்தட்ட என்னாச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டால்சினே போயிட்டாங்க, அதாவது தாயே போயிட்டாங்க, அவ்வளவுதான் அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் டார்த் மால் என்ன இருப்பாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் இறந்துட்டாரு. அவரோட முன்னுரை டு முடிவுரை அப்படிங்கிற அந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வென்ட்ரஸ் வந்துட்டு நேரடியா ஜெடாய் மாஸ்டரான குன்லான் வாஸ் கூட சேர்றது மட்டும் இல்லாம கடைசியா ஒரு வாட்டி கவுண்ட் டூக்கு கூட சண்டை போடுறக்கா போயிருப்பாங்க. ஆக்சுவலி இது ஒரு நாவல் மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி அந்த நாவல் கிடைச்சா படிக்க மாட்டேன், ஏன்னா நாவல் படிக்கிறதெல்லாம் கஷ்டம். கடைசியா கவுண்ட் டூக்கு கொல்லான்னு சொல்லி பார்ப்பாங்க. பட் ஆனா குன்லான் வாசை வந்துட்டு காப்பாற்றணும் அப்படிங்கறக்காக அவங்களோட உயிரை அந்த இடத்துல கவுண்ட் டூக்கு எடுத்துருவாரு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு அங்கேயே அவங்க இறந்தாலுமே ஸ்டில் அவங்க அலைவா தான் இருக்காங்க. ஏன்னா ஈவன் அந்த பேட் பேட் சீரீஸ்ல சொல்லியிருப்பாங்க எனக்கான வாழ்வு இன்னுமே இருக்கு, அந்த அண்டர்டேக்கருக்கு 6 உயிர் 7 உயிர்னு சொல்லி நம்ம குட்டி வயசுல பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கு வந்துட்டு இன்னுமே எனக்கு உயிர் பாக்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. ஸோ சம்ஹவ் இவங்க ஏதோ ஒரு டார்க் மேஜிக்கை பயன்படுத்துறாங்க. ஏன்னா நைட்ஸ்னா டார்க் மேஜிக் தானே பயன்படுத்துவாங்க. சரி ஓகே, ஸ்டில் அவங்க இந்த இம்பீரியல் ஏரா வரைக்கும் ஒரு பவுண்டி ஹண்டரா சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. பட் காதலுக்காக தியாகம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் குன்லான் வாசுக்கு என்னாச்சுன்னு தான் தெரியல. சரி ஓகே, சாத் தொடர்ந்து என்னாச்சு அப்படின்னா இவ்வளவுதான் அந்த நைட் சிஸ்டர்ஸோட அந்த ஒரு கதையே. பட் ஆனா நிறைய பேர் பிரிஞ்சு போய் ஆங்காங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படிதான் அந்த க்ளோன் வார்ஸோட முடிவில் நம்மளுக்கு தெரிஞ்சது மெரின் மாதிரி ஆட்கள் மட்டும்தான். ஸோ மெரினுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது ஜெடாய் ஃபாலன் ஆர்டர் கேமை பார்த்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸ்டில் அவங்க டெத்தோமீர்ல இருந்தாலுமே ஒரு பாயிண்ட்ல ஜெடாய்கள் மேலே அவங்களும் வெறுப்பாக தான் இருந்திருப்பாங்க. ஏன்னு கேட்டதுக்கு நீங்க தானே இனத்தையே கொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைன்னு சொல்லி நம்ம கேல்கெஸ்டிஸ் சொல்லி அதுக்கப்புறம் கேலோட குரூப்ல மெரினை சேர்த்திருப்பாங்க. ஸோ இப்படிதான் மிஞ்சி இருக்கிற கொஞ்சம் பேர் எல்லாமே ஜெர்சரா அப்படிங்கிற ஒருத்தங்க, அவங்க வந்துட்டு நர்டித்தி நைட் சிஸ்டர்ஸ் கேங்ல ஒருத்தங்க தான். ஸோ அவங்க வந்து ஒரு இன்குவிஸ்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் ஆனா அந்த இன்குவிஸ்டர் கொண்டுட்டு அவங்களோட டெத் அவங்க கவர் பண்றது மட்டும் இல்லாம அவங்க ஒரு இன்குவிஸ்டர் சுத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா இம்பீரியல் ஏராலையுமே வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஜெடாய்கள் மட்டும் இல்லாம நைட் சிஸ்டர்ஸ் யாரும் மிஞ்சி இருக்க கூடாதுன்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எலிசபெத் மட்டும் யாருக்குமே தெரியாம உள்ளுக்குள்ளேயே வெறிய வளர்த்திட்டு இருந்தாலுமே அவங்க கடைசியில நம்ம கிராண்ட் அட்மிரல் த்ரானுக்கு கீழே வேலை செய்யற மாதிரி ஆகியிருக்கும். ஸோ அப்படிதான் 9 ABY காலகட்டங்களில் அவங்க நம்ம அசோகா கூட நேருக்கு நேர் நிற்கிற மாதிரி இருந்திருக்கும். அண்ட் 14 BBYல என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம கேல்கெஸ்டிஸ் அவங்க எல்லாருமே மெரினை வந்துட்டு சேர்த்துக்கிட்டது எல்லாமே நடந்த ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் 2 BBYல என்ன இருக்குன்னா மாலோ எஸ்ரா பிஜர் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சித்து ஜெடாயோட ஹாலோகிரானை வந்துட்டு மிங்கிள் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருப்பாங்க பர்டிகுலர் ஆன்சருக்காக. அந்த ஒரு சமயத்தில் 2 நைட் சிஸ்டர்ஸோட ஸ்பிரிட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா உங்களோட உயிரை கொடுத்தா மட்டும்தான் அதை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மால் பேரம் பேசியிருப்பான்னு சொல்லியிருக்கும். பட் ஆனால் எஸ்ரா வந்துட்டு ஈஸியாக அவங்க 2 பேத்தையுமே தோக்கடிச்சிருப்பாங்க. என்னதான் அவங்க சபினியும் கேனனையும் வந்துட்டு பொசஸ் பண்ணியிருந்தாலுமே அவர் ஈஸியாக டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாரு. அண்ட் பக்கம் ஷெல்லிஸ் அப்படிங்கிற ஒரு நைட் சிஸ்டர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு அப்ரைசிங் அப்படிங்கிற ஒரு ஸ்மக்லிங் குரூப்புக்கு லீடர் ஆகியிருப்பாங்க 5 ABY காலகட்டங்களில். அண்ட் கடைசியா நியூ ரிபப்ளிக் ஏரால எலிசபெத் வந்துட்டு அட்மிரல் த்ரானுக்கு ஒரு செர்வெண்டா இருக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் த்ரானை கண்டுபிடிக்கிறக்கா ட்ரை பண்ணுவாங்க. அப்படி கண்டுபிடிச்ச அவங்க பயணம் தான் பெரிடியால போய் இருக்கும். அது வந்துட்டு வேற ஒரு கேலக்சியில இருக்கும். அந்த இடத்துல
முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அது நைட் சிஸ்டர்ஸோட ஒரு ஹோம் வேர்ல்டாக இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான மேப் அன்லாக் பண்ணது ரென்னா இருக்கும். அண்ட் டேனோ தான் அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அங்கே போவாங்க. பட் ஆனால் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு அங்கே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து, அதாவது எலிசபெத் இருக்காங்க இல்லையா, அவங்க அங்கே போறதுக்கு கண்டிப்பாக ஐ ஆஃப் சயான் அப்படிங்கிற ஒரு ஹைப்பர் ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட் ரிங்கை பயன்படுத்தி தான் போவாங்க. ஏன்னா அது இல்லாமல் கேலக்ஸி விட்டு கேலக்ஸி போக முடியாது. ஸோ அப்படி அங்கே போனதுக்கு அப்புறமே திரானை வந்துட்டு திருப்பி கூப்பிட்டு வரதுக்காக தான் போயிருப்பாங்க. அங்கே ஒரு நைட் சிஸ்டர்ஸோட ஃபோர்ட்ரஸ்ல தான் அந்த கிரேட் மதர்ஸை திரும்பவுமே எலிசபெத் பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு சமயத்தில் ஒரு ரகசியமான ஒரு சபை பெட்டி இருக்கும் இல்லையா, புதைக்கிற பெட்டி, கஃபின்னு சொல்லுவாங்க, கஃபின் ஆர் கஃபின், ஓகேவா, அதை வந்துட்டு அந்த கிமேரா, அதாவது நம்ம திரானோட ஷிப்பில் ஏற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் தான் என்ன இருக்கு அப்படிங்கிறது இன்னுமே மர்மமாக இருக்கு. பட் இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் கிளம்பினாலும் நம்ம பிரிட்ஜர், விரன், அப்புறம் டேனோ எல்லாருமே அந்த ஒரு இடத்துல சிக்கியிருப்பாங்க. கூட இன்னொருத்தர் இருப்பாரு, பேலான் ஸ்கெல்லும் அவங்களோட அப்ரண்டிஸான ஷின்ஹாட்டி. இவங்க எல்லாருமே அந்த ஒரு பிளானட்லேயே சிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அவங்க எல்லாருமே தப்பிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல நைட் சிஸ்டர்ஸோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற ட்ரூப்பர்ஸ் எல்லாருமே ஜாம்பி ட்ரூப்பர்ஸாக கூட வந்திருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எகெயின், அதாவது ஒன்ஸ் அகெயின் பெரிடியாலிருந்து நைட் சிஸ்டர்ஸோட அந்த ஒரு கிளான் திரும்ப நியூ ரிபப்ளிக் இருக்கக்கூடிய அந்த கேலக்சிக்குள்ளே போயிருக்கு அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான். ஸோ கிரேட் மதர்ஸை வச்சு, ஸோ கிரேட் மதர்ஸ் ரொம்ப நாளாவே ஜெடாய்கள் மேலே வெறுப்பில் தான் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சமயத்தில் அவங்க உயிரோடு இருக்காங்க அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அசோகா சீசன் 2 தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் இதுதான் நைட் சிஸ்டர்ஸோட ஒரு கதை. என்னதான் இருந்தாலுமே அவங்கள தப்பாக மிஸ்லீடு பண்ண ஒரு கிளான் தான் உண்மையாலுமே நைட் சிஸ்டர்ஸ். அவங்கள கரெக்டாக கைட் பண்ணியிருக்கணும், பட் ஆனால் பண்ண கிடையாது. அதுக்கு ஜடாயும் தப்பு சொல்லலாம், அதே சமயம் சித்தையும் தப்பு சொல்லலாம். ஆனால் சித்து வந்துட்டு இவங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க, ஜடாய்கள் வந்துட்டு இவங்களை மதிக்கவே இல்லை. அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. ஸோ யார் எப்படி இருந்தாலுமே அவங்கள கரெக்டான இடத்துல வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்கள எல்லாருமே இந்த மாதிரி பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு கேரக்டராக இருக்கக்கூடிய ஒரு கிளானாக இருந்திருக்க வேண்டியவங்களை மிஸ்ஜட்ஜ் பண்ணி, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி, அவங்கள அவுட்காஸ்ட் பண்ணி கடைசியில் ஒரு கேலக்சிக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. ஸோ இதுதான் நைட் சிஸ்டர்ஸ் பற்றின கதை. ஸோ இவ்வளோ தான் அந்த கதை. கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். ஸோ மேலும் ஒரு புது வீடியோவில் பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட்டஸ் ஒன். ஸோ அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பேராற்றல் உங்களுக்கு துணையாக இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.